ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். இதில் என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ். திமுக தேர்தல் அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. திமுக என்னென்ன புது சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க? கூடுதல் விவரம் என்ன? தேர்தல் அறிக்கை வெளியிடப்படக்கூடிய கலைஞர் அரங்கத்திற்கு அருகில் இருக்கிறோம். அதாவது திருச்சியை இரண்டாவது தலைநகராக அறிவிப்பிற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நீண்ட நாளாக குறிப்பாக தென் மாவட்டங்களுடைய முக்கியமான கோரிக்கை திருச்சியில் ஒரு தலைநகரம் வேண்டும் என்று. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்கள் சென்னைக்கு வர வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் ஒரு தலைநகரமும் அதே போன்று பல்வேறு விதமான மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பிரிட்ஜ் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு LED டிவி ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளே வரக்கூடிய காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு குறிப்பாக ஒரு ஸ்டாலின் மொபைல் என்ற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கு. SS ஸ்மார்ட் போன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் ஸ்மார்ட் போன் என்ற ஒரு திட்டமும் அனைவர் கையிலும் செல்லக்கூடிய வகையில் ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்துவது, தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியது 2000 ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல OAP என்று சொல்லக்கூடிய 34 லட்சம் பயனளிக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் வாங்கக்கூடிய அந்த மாதாந்திர ஓய்வூதியம் தற்போது 1200 இருக்கிறது. அது 2200 உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல காலை உணவு திட்டத்தில் சத்தான ஒரு விஷயத்தை சேர்ப்பதற்கான குறிப்பாக பால் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து கூடுதலாக காலை உணவு திட்டத்தில் சேர்த்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இது போன்று அதே போல மெட்ரோ ரயில் திட்டங்களை 2வது சிறிய நகரங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் என்பன போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள். அதே போல அந்த அரசு பள்ளிகளில் படித்து மெடிக்கல் காலேஜில் சேரக்கூடியவர்களுக்கான அந்த 7.5 இடஒதுக்கீடு என்பதை 10% மேல் உயர்த்துவதற்கும், அதில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த உதவிடுக்கீடு அந்த 7.5 கிடைப்பதற்கான விஷயங்களும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவினர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கருத்துக்களை வாங்கியிருந்தார்கள். சுரேஷ் சம்பந்தன் போன்ற புதிய நபர்களும் அந்த குழுவில் இருந்தார்கள். எனவே என்ன இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவரிடமும் மேலோங்கி இருக்கிறது. முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். நிச்சயமா ரமேஷ், மகளிர் உரிமை தொகை உயர்வு, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு LED டிவி போன்ற பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.